ஏங்க ராத்திரி எல்லாம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருந்து ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வரலாம்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். உடம்பு முடியாததோட வேலை வேலை வேலைன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்து ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நாங்க தானே இழந்துகிட்டு இருக்கணும். ஒரு நாள் வேலை செய்யலினா ஒண்ணு குடி முழிக்கிறாது. ஒழுங்கா கிளம்புங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம். கேரு, ஒரு நாள் நான் வீட்டுல இருக்கிறது பிரச்சனை இல்ல, அங்க ஆடு மாடு பசியில பட்டினியா கிடக்குங்க. அதுங்களை போய் நான் பார்க்கணும் வைக்கணும்ல. சரி நீங்க இருங்க, அதான் அவன் இருக்கான்ல ராசாவை வேணா நான் போய் பார்க்க சொல்றேன். எதுக்குமா பாயெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு விடு. ஆமா, அவங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நீங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சு வளர்த்தா மட்டும்தான் நம்ம சொல்றதை கேட்டு வளருங்க. இப்ப நம்ம ஒரே செல்லம் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் தேவைப்படும் போது உடனே எல்லாம் செஞ்சீங்க. இப்ப அதனாலதான் அவன் வலுவட்டையாவே போயிட்டான். விடுமா விடு, அதுல என்ன இருக்குது, எனக்கு ஒண்ணும் இல்ல. சொன்னாலே கேட்க மாட்டீங்க நீங்க. சரி, பிள்ளைங்களை சும்மா அதை இதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காத, சரியா? அவனே இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுல வந்து இருக்கிறான், மறுபடியும் வீட்டை விட்டு ஓடிடுவான். நான் எதுவும் சொல்லல. உடம்பு எதுவும் முடியலன்னா போன் பண்ணுங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். இப்படி கஷ்டப்பட்டு ஒன்னும் சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படி எதுவும் இருந்தா நான் போன் பண்றேன், சரியா? போயிட்டு வரேன். பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த மனுஷன் தான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. ஏண்டா வீட்டுல ஒரு வேலை வெட்டி உங்களால பார்க்க முடியாது? உங்க அப்பாவுக்கு நேத்து உடம்பு சரியில்லை, அதோட அந்த ஆளு காலையில ஆட்டை பார்க்கணும் மாட்டை பார்க்கணும்னு தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிறது. ஒரு கை வேலை வாங்கி செய்யக்கூடாது? பிள்ளைங்க எதுக்கு வீட்டுக்கு? பெத்தவங்களுக்கு முடியாத பட்சத்துல கை வேலை வாங்கி செய்யறதுக்கு தானே. வேலை செய்யறதுக்கு ஏன் ரெண்டு பேரும் இப்படி அழுவுறீங்க? கேரு, நீ வேலைக்கு போகாம கூட இரு, அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அந்த மனுஷன் பாவம் இந்த வீட்டுக்காக மாடா உழைச்சு ஓடா தேய்றது. இதுவே அவங்க அப்பா அம்மா இருந்தா இப்படி விடுவாங்களா? என் பையனை கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வச்சு குடும்பமே உட்காந்து திங்குதுன்னு சொல்ல மாட்டாங்க? உங்களுக்கு என்ன செய்யாம இருக்கிறாரு அந்த மனுஷன்? எல்லாமே தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வேலை வெட்டிய பாக்குறது என்ன? வெளியே தான் வேலைக்கு போக வலிக்குது, வீட்டுல தோட்டம் துறவு இருக்குது, ஆடு மாடு இருக்கு, அதையாவது பாக்குறது இல்ல? ஆமாண்டா, இப்ப நாங்க கத்துற மாதிரி தான் இருக்கோம். நாங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க இடத்துல வந்து நிப்பீங்கல்ல, அப்ப தெரியும் அம்மாவும் அப்பாவும் எதுக்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, அவங்க வலி வேதனை என்னன்னு அப்ப புரியும். இந்த போனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. என்னைக்காவது இந்த போனை தூக்கி போட்டு உடைக்கிறேன். உங்க அப்பாவும் நானும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சொகுசெல்லாம். நாங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நடுத்தருவில் உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். அப்ப கூட உங்களுக்கு எல்லாம் பிச்சை போட மாட்டான் எவனும். சொல்லு, என்னாச்சு? நான் உடனே வரேன். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காளே. ஹலோ மச்சி, வண்டி எடுத்துட்டு வரியா வீட்டுக்கு? உடனே ஒரு அர்ஜென்ட்டா. சரி, சீக்கிரமா வா, நான் வெயிட் பண்றேன். வா மச்சி, உன் வண்டி தான் அங்க இருக்குல்ல, மகா ஹஸ்பண்ட் கிட்ட வாங்க வேண்டியதானே? நான் வந்தா இங்க என்ன மாச கணக்குல இருக்கேன், வார கணக்குல கூட இருக்கிறது இல்ல. சும்மா வீட்டுல வாங்கி வைக்கிறதுக்கு எதுக்கு? அவ வேற பிரெக்னெண்டா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல எங்கேயும் போக வேண்டியது வரும். அந்த மாதிரி நேரத்துல வண்டி இல்லாம சிரமப்பட்டுட்டு ரெண்டு பேரும் நடந்தே போவாங்க, நடந்தே வருவாங்க. அதனால அது மகா கிட்டே இருக்கட்டும்டா. ஏமச்சி, இன்னும் நீ மகாவை மறக்கலையா? தெரியலடா. ஆனா என் தங்கச்சி அடிக்கடி மகாவை பத்தி பேசினா உனக்கு கோவம் வருதுல்ல? இப்ப எதுக்குடா அதை பத்தி பேசிட்டு இருக்க? நீயும் ஆரம்பிக்காத. இப்ப எங்க காவியா இருப்பா? நாங்க எப்பயும் ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ள தான் மீட் பண்ணுவோம். நான் அந்த சைடுல லெஃப்ட் கட் பண்ணேன், அங்கதான் இருக்கு. மீட் பண்றதுக்கு பாயிண்ட் பாத்துருக்கான் பாரு, முள்ளு காடு. அங்க மட்டும் தான் மச்சி, அவனும் பார்க்க மாட்டான், வர மாட்டான், அதனாலதான். வா. சரி மச்சி, அப்ப நீ கிளம்பு. நான் பேசி முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன், அப்ப வந்து பிக்கப் பண்ணிக்க. சரி, நடத்து. சரி, பை மச்சி. இந்த ஓட்டத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐயோ, வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வாழ்வாள்னு கத்துவாளே. ஹாய் காவு. வரதுக்கு இவ்வளவு நேரமா? அதுக்கு அழுதுட்டு இப்படி கோவப்படுற? என்கிட்ட வண்டியா இருக்கு, நடந்துதான் வரணும். அதான் கதிருக்கு ஃபோன் பண்ண, அவன் வண்டியை வாங்கிட்டு வரதுக்குள்ள போகும்போது ஆயிடுச்சு. அதான்
எதுக்கு? ரொம்ப சீரியஸா பேசுறே நீ. அதான் உடம்பு கிடம்பு முடியலையே என்னமோ அதான் ஹாஸ்பிடல் போய் பேசலான்னு. இப்ப எதுக்கு நீ அடிச்ச? நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், காமெடி பண்ணிட்டு இருக்க. சரி என்னடா பிரச்சனை சொல்லு. எங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நாளைக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாமா. முதல்ல வாங்கினது பத்தலையா, இன்னும் வேணுமா? வர மாப்பிள்ள டிரைவர் ஆமா. எங்க அம்மா முடிவே பண்ணிருச்சு, இதுதான் உனக்கு மாப்பிள்ளன்னு. என்னைய வச்சுட்டு அது ஃப்ரீயா எங்க வேணாலும் போலாம் வரலான்னு சொல்லி என் வீட்டுல பேசி முடிச்சிருவாங்க. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இப்பயே ஏதாவது ஒரு முடிவு பண்ணு. நாளைக்கெல்லாம் என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணு. எங்க வீட்டுக்கெல்லாம் போனா எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்ன எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அத மட்டும் சொல்லு. நாளைக்கு மாப்பிள்ளை வீடு தான வராங்க, வந்துட்டோம் பாக்கட்டும் அப்புறமேட்டுக்கு ஏதாவது முடிவு பண்ணிக்கலாம். வரவங்களுக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லலாம்ல. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, உடனே கல்யாணம் தான். இப்ப நீ என்ன முடிவு பண்ற, என்ன முடிவு பண்றன்னு மட்டும் சொல்லு. அவசரப்படாத காவியா. இந்த விஷயத்துல அவசரப்படாம இருக்க முடியாது. நீ என்ன சொல்ற? ஐயோ, இந்த மனுஷன் வீட்டுக்கு வந்ததும் தான் வந்ததுல இருந்து ஒரு நிமிஷம் எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு. எந்த நேரத்துல அந்த விஷயம் தெரியும், எந்த நேரத்துல தூக்கி போட்டு மிதிப்பான் அப்படின்னு பகீர் பகீர் பகீர்னு அடி வயித்துல புலி கரைக்குது. ஏய் ஜானகி, அத்தே இப்பதான் நினைச்சேன், சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள பெல்ட்ட கழட்டிக்கிட்டு வந்துட்டது. ஐயோ ஐயோ விட்டுருங்க. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன், என் மக வாழ்க்கையில மட்டும் நீ பார்த்த மாப்பிள்ளை குடும்பத்தால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன் சோழிய முடிச்சிருவேன்னு. இன்னைக்கு முடிக்கிறேன்டி உன் சோழி. தெரியாம பண்ணிட்டேங்க. தெரியாம பண்ற மூஞ்ச பாரு. இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில பாரு, இதெல்லாம் உன் முகம் கண்ணி எல்லாம் கண்ணி போகும். உடம்புல ஊறுபட்ட கொழுப்பு கூடி போச்சுல்ல, உழைக்காமையே தின்னு தின்னு பெருத்து போய் கிடக்குறல. இன்னைக்கு அடிக்கிற அடியில உன் உடம்புல இருக்க கொழுப்பு இல்ல, உன் ஆணவம் மொத்தமும் கரைஞ்சு ஒழுகணும். ஏங்க உங்க கால்ல கூட விழுறீங்க, என்ன விட்டுருங்க, வலிக்குதுங்க, வலி தாங்க முடியலங்க, விட்டுருங்க. ஏய், நீ என் கால விழுகிறியே, என்ன காலை புடிச்சு கீழே வாரி விடுறியா? உன்னைய ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குது, விடுங்க விடுங்க விடுங்க. ஐயோ இந்த பேக்ல நல்ல இந்த டிசைனா இருக்கு, அழகழகா. எல்லாம் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல, நல்லா அழகாவே இருக்குது. இந்த மாதிரி பையெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கிறது இல்ல. ஐயோ ஐயோ வலிக்குது. என்ன சமயக்கட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருது, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ வேணாம், வலிக்குது வலிக்குது, ஐயோ வலிக்குது. என்னடா இது, அவங்க மிக்ஸில என்னமோ அரைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ கரண்ட் ஷாக் அடிச்சிட்டு இருக்கோம், அதனால தான் இப்படி கத்துறாங்க போல இருக்கு. ஐயோ கரண்ட் ஷாக் அடிக்கும்போது இப்படி கையால தொடக்கூடாது, அது நமக்கும் ஆபத்து வந்துடும். என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல உலக்க இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து அடிச்சு தட்டி விடுவோம். அண்ணன் சொல்லி இருக்கு, இவங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்கன்னு, நம்மளும் இவங்களுக்கு நல்லது செய்வோம். உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன், நான் காப்பாத்திடுறேன். ஐயோ கவலைப்படாதீங்க, ஷாக் அடிக்கும்போது இப்படிதான் அடிக்கணும், ஒண்ணு ஆகாது, அப்படியே இருங்க. ஐயோ விடுங்க, வலிக்குது. ஐயோ ஷாக் அடிக்கிறது வந்து இப்படிதான் காப்பாத்துறோம், இருங்க கம்முனு. பாவி எனக்கு ஒண்ணு இல்லடி, விடுடி. ஐயோ உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, கம்முனு இருங்க, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். அடி பாவி எனக்கு ஒண்ணு இல்லடி, விடுடி. ஐயோ கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுக்காரரு எங்க அண்ணனுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். அடி கண்ணு தெரியாதவளே, எனக்கு ஒண்ணு இல்லடி, விடுடி. ஐயோ இந்த வரைக்கும் ஷாக் அடிச்சு எப்படி கத்துறீங்க, உங்களுக்கு வலிக்கும், அதான் அடிக்கிறேன். ஏண்டி அதை விட இதுதாண்டி வலிக்குது, உலகைய வச்சு கும்மாங்குத்து குத்துறாளே, என்னடி அத? உங்களுக்கு ஷாக் அடிக்கிறது வந்து நானே காப்பாத்த போறேன். எம்மடி என்னாச்சு, எதுக்கு அடிச்சிட்டு இருக்க? இவங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சு, அதனால காப்பாத்திட்டு இருக்கேன். ஐயோ அப்படியா, அந்த உலகை இங்க கொடுமா, நான் அடிக்கிறேன். ஜானகி கவலைப்படாத, நான்
நான் இருக்கேன் சரியா? ஐயோ என்னை விடுங்க, எனக்கு ஷாக் அடிக்கல, ஒரு வெங்காயம் அடிக்கல, விட்டு தொலையா. அப்படிதான் இருக்கும், கவலைப்படாத, வலிக்காது, நான் உன்னை காப்பாத்துறேன். அடப்பாவி என்ன வருவியா? அடப்பாவிகளா, ஷாக் அடிக்கலன்ற ஏன் இப்படி மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? என்னைய ஷாக் அடிக்கிற மாதிரி தான் எதையாவது ஒண்ணு தொட்டுக்கிட்டு இருக்கு. நீ எதையுமே தொடாத போது எனக்கு எப்படியா ஷாக் அடிக்கும்? அப்ப இன்ன வரைக்கும் ஷாக் அடிச்ச மாதிரி கத்துறீங்க? அது வந்து என்ன ஜானகி, என்ன ஆச்சு? ஐயோ இந்த மனுஷன் வேற நிக்கிறானே. நீ அடிச்ச மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னா அது எதனால வந்துச்சுன்னு கேட்டு மொத்த விலங்கத்தையும் என் வாயிலிருந்தே புடிங்கி எடுத்து தூக்கி போட்டு மிதிப்பான். இப்போதைக்கு எதையாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம். ஏய் ஜானகி, என்ன ஆச்சு? அது வந்துங்க, மிக்சியில் அரைச்சிட்டு இருக்கும்போது ஷாக்கு தாங்க அடிச்சிருச்சு. ஆமாங்க. இப்போ உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்படியோ ஆனந்தி, நீ மட்டும் இல்லன்னு வச்சுக்கவே, ஜானகி எனக்கு உசுரோடையே பாத்துருக்க முடியாது. ரொம்ப புகழாதீங்க. எங்க அண்ணனுக்கு நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, அதனால என்னால முடிஞ்ச சின்ன உதவி. பாவி பணங்கொட்ட மண்டை, கொஞ்ச நேரத்துல என்ன வேலை பார்த்து விட்ட. இனி 10 நாளைக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு உடம்பெல்லாம் கண்ணி போச்சு. கனவுல அடி வாங்கினதை விட நெசத்துல ரொம்ப அடி வாங்கிட்டோம். சரி ஜானகி, மிக்சி பாரு ஓடிட்டே இருக்கு, என்னத்தையோ போட்டு அரைச்சிட்டு இருக்க, அது என்னன்னு பார்த்து குழம்ப வை, பசிக்குது. வைக்கிறேன், போங்க. ஐயோ அம்மா, ஐயோ மிதி மிதி மிதின்னு மிதிச்சு எடுத்துட்டான். ஏன் இங்க நிப்போமா, அந்த சைடுல போய் நிக்கலாமா? வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்குமா, அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல அங்க இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்க வேணாம், இங்கே நிப்போம். இப்பதான் வண்டி எடுத்துட்டு வந்துருவாங்கல்ல. சரிங்க. நீ அப்பா அம்மா வெயில். இந்த 2 காய் வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? ஆமா, நீங்க கொடுத்த 500 ரூபாயில காய் வாங்கிட்டு வர்றதுன்னா எப்படி முடியும்? எங்க விலை கம்மியா இருக்குதோ அதெல்லாம் சுத்தி பார்த்து தானே வாங்கிட்டு வர முடியும். முன்னாடியே போய் வாங்குறதுக்கு நீங்க என்ன கொடுத்த காசு பத்துமா? ஒரு பையில 2 காய் கூட வாங்க முடியாது. ஆமா, இத ஒண்ணு சொல்லிக்க. சரி வையே, மணி ஆயி போச்சு. வீட்டுல ஒரு நாள் இருந்தா சந்தைக்கு போனா அங்க போன இங்க போன பாடா பத்தி கூட்டிட்டு வருவேன். ஆமா, எனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். தினமும் சோறு வைக்கும் போது ஏன் வெஞ்சனம் வைக்கலையா கொஞ்சனம் வைக்கலையான்னு கேட்டு வாங்கி திங்கிறீங்கல்ல, அதெல்லாம் வாங்கணும்னு பக்கத்துல கடையில வாங்கினா 500 ரூபா ஒரு நேரத்துக்கு பத்தாது. அதனாலதான் இவ்வளவு தூரமும் வருது. அங்க நிக்கிறது நம்ம மகாவும் உமாவும் மாதிரி இருக்கு. ஆமா, ஏன் அங்க நிக்கிறாங்க? ஏங்க, மகாவும் உமாவும் அங்க நிக்கிறாங்க, என்ன எதுன்னு வேற தெரியல. நான் போய் ஒரு எட்டு என்னன்னு பார்த்து கேட்டுட்டு வந்துடவா? கொஞ்ச நேரம் நிக்கிறீங்களா? சரி சரி, போயிட்டு வா. நான் கூட நினைச்சேன் போவேனான்னு சொல்லுவதா என்னமோ, போயிட்டு வருவோம். என்ன எதுன்னு தெரியலையே, நகை கடைக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இந்த சந்தோஷ பயலையும் காணோம். தனியா எதுக்குதான் வாரானே தெரியலையே. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தனியா அங்க இங்க அலைய கூட வைக்க கூடாதுன்னு அன்னைக்கு தான் திட்டுனேன். அப்பயும் என் பேச்ச கேட்கறது இல்ல. அப்ப பேச்ச என்னைக்கு கேட்கறாளோ அன்னைக்குதான் வாழ்க்கையில உருப்பிடுவா. மகா, உமா, அத்தை, என்னம்மா இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? நீங்க எங்கம்மா இங்க? வீட்டுல காய்கறி ஒண்ணும் இல்லம்மா, அதான் சந்தைக்கு போயிட்டு காய வாங்கிட்டு வருவோம்னு சொன்னி உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்தேன். அதான் அவர் அங்க நிக்கிறாரு. உங்க 2 பேத்தையும் பார்த்தனா அதை என்ன ஏதுன்னு தெரியலேன்ட்டு ஓடி வந்தேன். அதுவாமா, நகை வாங்க வந்தோம்மா. நகை வாங்க வந்தீங்களா? யாருக்குமா? எனக்கும் அன்புக்கும் வாங்கலான்னு வந்தோம்மா. அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. என்ன வாங்குனீங்க? அன்புக்கு ஒரு பவுனு, எனக்கு ஒரு பவுனு செயினுமா. எடுத்தாச்சு, காட்டுறேன், பாக்குறீங்களா? அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. சரி இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். அங்கே இங்கே வச்சு திறந்துக்கு இது கீழே விழுந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குடாமா. காசுக்கெல்லாம் என்னம்மா பண்ணீங்க? நகை விலை தான் ஊருப்பட்ட விலையே. அதான் இப்போ வீட்டில் வடை போண்டாலாம் செஞ்சு விற்கிறோம் இல்லம்மா. அதுவும் இல்லாமல் திருவிழா நேரம், அப்புறம் 2 மாசமா காசெல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பித்தோம். அதான் சரி சேர்த்து வைக்கணும்னா ஆளுக்கு ஒவ்வொரு பவுன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க. அதான் வந்து எடுத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க 2 பேரும் தான் வந்தீங்களா? இல்லத்த, அவரும் சந்தோஷம் தான் வந்தாங்க. வண்டிய பார்க்கிங் ஏரியா அந்த சைடு இருக்குதாமா, அங்க நிறுத்துறாங்க, இங்க நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லவும் அதான் போய் எடுத்துட்டு வரேன்னு போனாங்க. நாங்க இங்க நின்று இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி வாமா, காஃபி எதுவும் குடிக்கலாம்? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. உங்க அப்பா வேற அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு, நான் வேற காபி குடிக்கிறேன்னு அங்கே இங்கேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்னு கத்துவது. போதாத குறைக்கு இப்போதான் நான் திட்டு வாங்கிட்டு வந்தேன். காய் வாங்க போய் இவ்வளோ நேரமா அப்படி இப்படின்னு. எப்படியோ ஏதோ ஒன்று சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே போதும். நான் போயிட்டு நான் சாயந்தரம் இல்லை நாளைக்கு வீட்டுக்கு வரேன், சரியா? சரிம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போங்க, நான் வரேன். சரித்த. சரி பார்த்துருங்க. அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா நீ என்னவா, எதுக்கு அங்க நிக்கிறாங்களா? நகை எடுக்க வந்திருக்காங்க. நகையா? யாருக்கு?
அன்புக்கும் மகாவுக்கும் எடுக்க வந்திருக்காங்க, ஆளுக்கு ஒவ்வொரு பவுனு. ஓ, நகை எடுக்கிற அளவுக்கு வருமானம் வருதா? ஏன் அவங்களாம் நகையே எடுக்க கூடாதா? இல்ல, வடை வித்து அவ்வளவு காசு வருதான்னு கேட்டேன். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, வாங்குறாங்க. உங்களுக்கு எங்க நோகுது? வண்டியை எடுங்க, போவோம். நீங்க தான் என் புள்ளனா எனக்கு அப்படி, என் புள்ளனா இப்படின்னு பில்ட போட்டுக்கிட்டு இருந்தீங்க. பிள்ளைக்கு ஒரு பவுனு குண்டுமணி கூட நகை எடுத்து போடல. பாருங்க அந்த குடும்பம், எதுவுமே போட்டுட்டு வரலினாலும் நகை எடுத்து போட்டு அவங்க புள்ள மாதிரி பாத்துக்கிறாங்க. அன்னைக்கு என்னமோ பேசுனீங்க, என் சம்மந்தி குடும்பம் என் மகளை தங்கத்தட்டுல வச்சு தாங்குதுன்னு சொல்லப்ப நம்பலல்ல. இப்ப பாத்தீங்கல்ல, தங்க செயின் வாங்கி போட்டு என் மகளை பாத்துக்கிறாங்க. ஒழுங்கா புடி போறதுக்கு. குத்தமுள்ள நெஞ்சி குறுகுறுக்கத்தான் செய்யும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.